அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் காவல்துறையின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை மாதவரம் ஏரிக்கரை பின்புறம் திருவேங்கடம் என்பவர் சுட்டுக்கொலை என தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தப்பிச் செல்ல முயன்றபோது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் திருவேங்கடம் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தப்பிச் செல்ல முயன்றபோது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் திருவேங்கடம் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் காவல்துறையின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இதுவரை 11 பேர் அவர் வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் ஒருவர் காவல்துறையின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், முதற்கட்ட விவரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 நபர்களில் தற்போது ஒரு நபரை போலீசார் சுட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மொத்தம் 11 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக ஆற்காடு சுரேஷன் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 11 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில்தான் இந்த கைது செய்யப்பட்ட நபர்களை போலீசார் கஸ்டடி எடுத்திருக்கிறார்கள். போலீஸ் காவலில் எடுத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது எப்படி என போலீசார் இவரை அழைத்துச் சென்று விசாரணையில் ஈடுபட சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை சரியாக 5:30 மணி அளவில் மாதாவரம் ஏரிக்கரை அருகே சென்று கொண்டிருந்த போது போலீஸ் காவலில் இருந்த கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் திருவேங்கடத்தை சுடுவதற்காக போலீசார் சுட்டதாகவும் அப்போது திருவேங்கடம் தப்பிச் சென்றதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த திருவேங்கடம் தற்போது உயிர் தப்பிச் சென்றாரா என்பது குறித்து தற்போது மாதாவரம் ஏரிக்கரை பகுதியில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அன்பரசன், இப்போ இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த திருவேங்கடம் மீது வேறு ஏதேனும் வழக்குகள் இருக்கா? நிச்சயமாக இவர் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை குறித்து ஏற்கனவே போலீசார் கஸ்டடி எடுத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த திருவேங்கடம் என்பவர் ஆற்காடு சுரேஷன் மாங்காடு கிளப்பில் பணியாற்றி வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு இவரை கைது செய்திருக்கிறார்கள். இவரை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை செய்து இந்த கொலை சம்பவத்தை எப்படி நிகழ்த்தினார்கள் என்பது குறித்து விசாரணை செய்வதற்காகவும் மேலும் ரெக்கவரி காட்டுவதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது இவரது பொருட்களை பறிமுதல் செய்வதற்காக போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்று காலை சரியாக 5:30 மணி அளவில் மாதாவரம் விஜய் பார்க் பின்புறம், அதாவது ஏரிக்கரை பின்புறம் அருகே அழைத்து சென்ற போது இவர் காரில் இருந்து போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பி சென்றதாகவும் அப்போது போலீசார் இவரை சுட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த திருவேங்கடத்தின் உடலில் குண்டு பாய்ந்ததா, அவர் உயிரிழந்தாரா அல்லது குண்டு பாய்ந்து தப்பி சென்றாரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது மாதாவரம் போலீசார் மாதாவரம் ஏரிக்கரை அருகே தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அன்பரசன், மாதவரம் ஏரிக்கரை அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கு. எத்தனை மணிக்கு காவல்துறையினர் இவரை அழைத்து சென்றார்கள்? அது போன்ற விவரங்கள் வெளியாகி இருக்கா? காவல்துறை அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? முதற்கட்டமாக இன்று காலை சரியாக 5:30 மணி அளவில் இவரை மாதாவரம் ஏரிக்கரை அருகே அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் போது பயன்படுத்தப்பட்ட கத்திகள் மற்றும் பணம் கைமாறுதல் உள்ளிட்ட தொடர்பான விசாரணைக்கு அழைத்து சென்ற போது இவர் சரியாக 5:30 மணி அளவில் போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் தப்பிச் செல்லும் போது போலீசார் சுட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குண்டு திருவேங்கடத்தின் உடலில் பட்டிருக்கிறது எனவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றாரா அல்லது குண்டு பற்றி வேறு எங்கேனும் அந்த காடு பகுதியில் உயிரிழந்திருக்கிறாரா என்பது குறித்து தற்போது திருவேங்கடத்தை அங்கு இருக்கக்கூடிய போலீசார் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அன்பரசன், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்த இடத்துல இந்த 11 பேரையும் அழைத்து சென்று விசாரணை நடத்தலான்னு முதல்ல காவல்துறையினர்ல திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா பாதுகாப்பு கருதி அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. தற்போது இவரை மட்டும் அங்கு அழைத்து சென்றிருந்தாங்களா? நிச்சயமாக
ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த 11 நபர்களையும் அந்த ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு, அதாவது பெரம்பூர் வேணுகோபால் சாமி தெரு பகுதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று நடித்து காட்டுமாறு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷன் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 11 நபர்களையும் பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோவில் அருகே அழைத்துச் சென்று அங்கு நடித்து காட்டுமாறு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி நேரில் அழைத்துச் செல்வதை தவிர்த்து வீடியோ கால் மூலமாகவே அதை நடித்து காட்டும்படி செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த விசாரணையில் திருவேங்கடத்திடம் அந்த கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கத்திகள் மற்றும் கொலை செய்வதற்கு வாங்கிய பணம் ஆகியவை இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர்கள் நேரில் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று காலை சரியாக 5:30 மணி அளவில் மாதாவரம் ஏரிக்கரை பகுதி அருகே சென்றபோது அவர் போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் அப்போது போலீசார் சுட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சுடப்பட்டதில் திருவேங்கடம் உயிரிழந்தாரா அல்லது குண்டுகளுடன் அவர் தப்பிச் சென்றாரா என்பது குறித்து தற்போது போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.